எல்லா விதமான முயற்சிகளும் இன்னைக்கு முயற்சி பண்ணுங்க. தோல்வி அடைந்த காரியங்கள கூட இன்றைய தினம் ட்ரை பண்ணா சும்மா உங்களுடைய காதல் வாழ்க்கையில கொஞ்சம் அலர்ட்டா இருக்கிறது அவசியம். சில முட்டாள்தனமான காதல் இன்னைக்கு உங்களுக்கு வணக்கம் நண்பர்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்க நலமா இருக்கோம். உங்க நலனை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன விதமான அதிர்ஷ்டங்கள் உண்டு, என்னென்ன செஞ்சா நமது ராசிக்கு இன்னும் நல்ல பலன்களை நாம் பெற முடியும், என்னென்ன கட்டாயமாக செய்யக்கூடாது, அனைத்து விஷயங்களையும் இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ணலாம் வாங்க நண்பர்களே. இன்றைய தினம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த உளம் கனிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினத்துக்கான ராசி பலன்களை போவதற்கு முன்னால் இறைவனுடைய பரிபூர்ண அருள் மனதளவில் கூட யாருக்கும் துன்பமே நினைக்காத அனைத்து விதமான உழைப்பை நம்பி வாழும் மக்களுக்கும் இறைவனுடைய பரிபூர்ண அருளும் நிறைந்த செல்வமும் ஓங்கு புகழும் பெற்று வாழ்வில் இனிமையாய் வாழ்வாங்கு வாழ்ந்திட இறைவனை தினம் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களுக்கு போலாம் வாங்க. இன்றைய தினம் ஜூன் மாதம் 22ஆம் நாளுங்க 2022ஆம் வருடம் புதன்கிழமை. இன்றைய தினம் சுபகிருது வருடம் ஆனி மாதம் 8ஆம் நாளுங்க. இது ஒரு தேய்பிறை தினங்க. இன்றைய தினம் நவமி தினங்க. நமது கன்னிராசி அன்பர்களின் இன்றைய தினத்திற்கான கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி பகவானும் அமர்ந்துள்ளனர். மேலும் ராசிக்கு 7ஆம் இடத்தில் 3 கிரக சேர்க்கையாக குரு, செவ்வாய், சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இதுவரை நேற்று வரை உங்களுக்கு இருந்து வந்திருந்த சில பிரச்சனைகள் இன்றைக்கு நல்ல முடிவுக்கு வரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான நாளாக இன்றைய தினம் கண்டிப்பாக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களுடைய பழைய பிரச்சனைகள், தீராத பிரச்சனைகள் இன்றைய தினம் தீர்ந்து உங்களுக்கு வாழ்வில் மன நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு நல்ல யோகமான சூழ்நிலை இன்னைக்கு இருக்கிறதுனால நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இருக்குங்க. கஜகேசரி யோகம், குருமங்கல யோகம் போன்ற சிறந்த யோகங்கள் அமைப்புல இன்னைக்கு கிரக நாளில் இருக்கிறதுனால இன்னைக்கு நீங்க என்ன காரியங்கள் செய்யணும்னு நினைச்சீங்கனாலும் சரி, அந்த காரியங்களை செஞ்சு முடிப்பீங்க. நீங்க நினைச்ச காரியத்தை நினைச்சபடியே ரிசல்ட் வரக்கூடிய வகையில் நீங்க செஞ்சு முடிக்கக்கூடிய அருமையான தினம் இன்னைக்கு அமைப்பிருங்க. உங்களுக்கு காரியங்கள் நிறைவேற்றல தேவையான உதவிகள் கிடைக்கும். பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும். உங்களுக்கு வர வேண்டிய பணம் எல்லாத்தையுமே இன்னைக்கு வசூல் செஞ்சு அதன் மூலமாக மன நிம்மதி ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக அமைவீங்க. எனவே கடன் பிரச்சனைகளும் இன்றைய தினம் தீரும். கொடுக்க வேண்டிய கடன்கள் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் வரக்கூடிய பண வரவுகள் அதிகரிப்பதன் காரணமாக நீங்கள் கொடுக்க வேண்டியதும் கொடுத்து இன்றைய தினம் மன நிறைவு பெறக்கூடிய ஒரு திருப்திகரமான நாள்னு இன்னைக்கு சொல்லலாங்க. எல்லா விஷயமாக இருந்தாலும் சரி, அதாவது வியாபார விஷயமாக இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கை விஷயமாக இருந்தாலும் சரி, இன்றைய தினம் நீங்கள் நினைத்த காரியங்களை நினைத்தபடியே செய்து முடிக்க முடியும். நல்ல ஒரு யோகமான சூழ்நிலை இருக்கு. எனவே அனைத்து விதமான காரியங்களிலும் எல்லா காரியங்களும் முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா எல்லா காரியங்களிலும் நீங்கள் சக்சஸ் ஆக வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இதை நீங்க கவனமா இன்னைக்கு செஞ்சீங்க அப்படின்னா இன்னைக்கு மிகச்சிறந்த ஒரு நாளை நீங்க அமைச்சுக்க முடியுங்க. உங்களது மன மகிழ்ச்சியை அதிகரிக்கக்கூடிய வகையில் ஒரு நல்ல தகவல், பொன்னான ஒரு தகவல் இன்றைக்கு உங்களுக்கு சேரக்கூடிய யோகம் இருக்கு. எனவே மகிழ்ச்சியான சூழ்நிலை, நல்ல செய்திகள் இன்றைய தினம் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மனம் நல்ல அமைதியா இருக்கும். இதுவரை இருந்து வந்திருந்த குழப்பங்கள் மற்றும் பிரச்சனைகள் சம்பந்தப்பட்ட கவலைகள் எல்லாமே இன்னைக்கு தீரக்கூடிய யோகம் இருக்குங்க. பயணங்கள் நீங்கள் மேற்கொள்வதன் மூலமாக புதிய புதிய ஃப்ரெண்ட்ஸ்களை இன்னைக்கு உருவாக்கி கொள்ள முடியும். அதன் மூலமாக உங்களுக்கு இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றிக்க முடியுங்க. உங்களுடைய பழைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்றதுனால மன நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு பொன்னான நாளாக இன்னைக்கு அமையும். பெரிய பெரிய காரியங்களை கூட ரொம்ப சுலபமாக செஞ்சு குடிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்கும். தேவையான உதவிகள் கிடைக்கும். பண பிரச்சனை தீரும். உடல் ஆரோக்கியத்தில் இதுவரைக்கும் வந்திருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய யோகம் இருக்குங்க. எனவே தொழிலையும் நல்ல ஒரு நன்மைகள் உண்டு. இன்றைய தினம் உங்களது விருப்பங்கள் என்னவோ அது எல்லாமே நிறைவேறக்கூடிய அனைத்து வயதினருக்கும் சிறப்பான ஒரு நாளா, அதிர்ஷ்டகரமான நாளா இன்னைக்கு அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே இன்றைய தினம் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பொன்னான நாளாவே அமையுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் வியாபாரம் சம்பந்தமாக நீங்கள் ஏதாவது முயற்சி செய்ய வேண்டிய சூழ்நிலையில் இருந்தீங்க அப்படின்னா இப்போ முயற்சி செய்யுங்க. கண்டிப்பாக நல்ல சக்ஸஸ் ஆகும். மேலும் உங்களுடைய சக்தியை நீங்கள் மீட்டெடுக்கணும் அப்படின்னா விளையாட்டு ஸ்போர்ட்ஸில் ஈடுபடுங்க. மேலும் நீங்கள் ஆக்டிவாக ஏதாவது செய்யறதுல இன்னைக்கு உங்களுடைய சக்தியை நீங்கள் மீட்க உதவியாக இருக்குங்க. எனவே ஆக்டிவாக இருங்க. சிறப்பான ஒரு நல்ல நாளாக இன்றைய தினம் நீங்கள் அமைப்பெறுவீங்க. இன்றைய தினம் உங்களது தாய் மற்றும் தாய்வழி உறவினர்கள் வழியாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய தாய்வழி மாமா அல்லது தாய்வழி தாத்தா உங்களுக்கு பண உதவி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்குங்க. இன்றைய தினம் ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணி எல்லோரையும் கூப்பிட்டு இன்னைக்கு நீங்க சந்தோஷமா இன்றைய நாளை மிகச்சிறப்பாக மாற்ற நீங்கள் முயற்சி செய்யலாம். அது நல்ல பலன்களையே தருங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சில முட்டாள்தனமான காதல் உங்களுக்கு வர வாய்ப்புகள் இருக்கு. எனவே காதல் விஷயங்கள் கொஞ்சம் கவனமா இருங்க. ரொம்ப அலர்ட்டா இருங்க. இன்னைக்கு காதல் விஷயங்களை நீங்கள் ஏமாற வேண்டாம். புதிதாக ஏதாவது பார்ட்னர் உங்க பிசினஸ்ல சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா இன்னைக்கு நீங்க எந்த விதமான கமிட்மெண்ட் வாக்குறுதி கொடுக்கறதுக்கு முன்னாடி உண்மைகள் எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நடவடிக்கை மேற்கொள்வது ரொம்ப அவசியம். நிதானமா செயல்படுங்க. இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் வயதானவர்கள், நமது ராசியில வயதானவர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க உங்களுடைய ஓய்வு நேரத்துல
பழைய நண்பர்களை சந்திக்கிறதுக்கு போகலாம். அவர்கள் மூலமாக உங்களது வாழ்க்கை இன்றைய தினம் மனமகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியுங்கிறதுனால ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் போய் சந்திங்க. கண்டிப்பா இன்னைக்கு சிறப்பான ஒரு மகிழ்ச்சியான தினமா அமையுங்க. உங்களுக்காக ஸ்பெஷலா உங்க ஃப்ரெண்டு வந்து இன்னைக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சு உங்களை மகிழ்விக்க வாய்ப்புகள் இருக்கு. இல்வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும். உங்களது வாழ்க்கை துணை உங்களுக்காக இன்றைய தினம் சிறப்பான ஒரு பரிசினை அளிக்க காத்திருக்கிறார். எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். இல்வாழ்க்கை இனிமையானதாக அமைய அது உதவிகரமாக இருக்குங்க. இன்றைய தினத்தை சிறப்பானதா மாத்துறதுக்கான அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது கன்னிடுடே ராசி பலன் சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்த மறந்துடாதீங்க நண்பர்களே. அப்படி அழுத்திட்டீங்கன்னா புதிய வீடியோக்களை தினசரி நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். இன்றைய தினத்துக்கான அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நீங்க ப்ளூ கலர், டார்க் ப்ளூ கலரை உங்களுக்கு லக்கியஸ்ட் கலரை இன்னைக்கு அமைச்சுக்க முடியும். எனவே அதை பயன்படுத்துங்க. இன்றைய தினம் அதிர்ஷ்ட எண் 1, நம்பர் 1 வந்து உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பரா இன்னைக்கு அமையுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை இன்றைய தினம் காண்பதற்கு முன்னால் நட்சத்திர ரீதியான பலன்களை நாம் காணும் பொழுது இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் யார் யார் பிறந்திருக்கீங்களோ அவங்களுக்கு மனசுல நினைச்ச காரியங்களை நினைச்சபடி நிறைவேற்றுவதற்கான நல்ல சான்சஸ் கிடைக்கும். அதை பயன்படுத்திக்கங்க. உங்களுடைய எல்லா முயற்சிகளையும் இப்பொழுது மேற்கொள்ளுங்க. ஏற்கனவே தோல்வியடைந்த காரியங்களை மீண்டும் ஒரு முறை இன்றைய தினம் நீங்கள் மேற்கொள்ளுங்கள். வெற்றிகள் நிச்சயங்க. சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் இன்றைய தினம் மனதில் கைகூடும். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சுபகாரிய விருப்பங்களை இன்றைய தினம் நீங்கள் முயற்சி செய்யுங்கள். அதன் மூலமாகவும் நல்ல நன்மைகள் உண்டு. அஸ்தம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு இல்வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்குங்க. ஊழல் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களது கணவன் மனைவி இடையே நெருக்கங்கள் அதிகரிக்கும். இல்வாழ்க்கை இனிமையானதாக இன்றைய தினம் மாற வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பலதரப்பட்ட மக்களுடைய அறிமுகங்கள் உங்களுக்கு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. அதன் மூலமாக புதிய நண்பர்களையும் நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் அதே மாதிரிதான் உங்களுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் பயணங்களின் மூலமாக ஏற்படும். குறிப்பா வெளியூர் தொடர்பான பயணங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா வச்சுக்கக்கூடிய சூழ்நிலைகள் அமையுங்க. எனவே உங்களுக்கு பயணங்கள் மூலமாக அதிகமான நன்மைகள் உண்டு. மேலும் இன்றைய தினம் உங்களது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். குடும்பம் மற்றும் பிசினஸ் சம்பந்தமான முயற்சிகள் எல்லாம் வெற்றிகள் பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. ஒரு மகிழ்ச்சியான நல்ல நாளா இன்னைக்கு அமையும். புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. நன்றி நண்பர்களே. நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விடுங்க. உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுடைய பொன்னான கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. முக்கியமா நமது கன்னிடுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா பார்த்துக்கோங்க. அப்படி பண்ணாதவங்க புதியவராக நீங்க இருந்தீங்கன்னா இப்பவே நமது கன்னிடுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்திட்டீங்க அப்படின்னா தினசரி நமது வீடியோக்கள் நோட்டிபிகேஷன் மூலமா உங்களுக்கு வந்துடும். தினசரி நமது வீடியோவை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். மீண்டும் நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் a wonderful day.